இன்றைய மன்னா யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த வசனம் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை குறிக்கிறது. இந்த வசனத்தை இன்றைக்கு நாளைக்கு 2 நாட்களாக தியானிக்க போகிறோம். முதல் பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணின போது எதிரிகளோட ரதங்களை அவர் தாமதப்படுத்த வைத்தார். அது கடினமாய் நடத்தும்படி செய்தார். அந்த ரதங்களுடைய உருளைகளை அச்சாணிகளை கழற்றி விட்டார். ஆகவே அவர்களால் அந்த ரதங்களை வேகமாக இயக்க முடியவில்லை. நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக சொன்னேன், பார்வோனிடத்தில் ஏராளமான ரதங்கள் குதிரைகள் எல்லாம் இருந்தது. இஸ்ரேல் ஜனத்தில் ஒரு ஆயுதமும் கிடையாது, ஒரு ரதமும் கிடையாது, ஒரு குதிரையும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினபடினால் வேகமாக வந்த எதிரியோடைய வேகத்தை குறைப்பதற்கு அவர்களுடைய ரதங்களுடைய உருளைகளை கழல பண்ணினார். இது யாராலையுமே செய்ய முடியாது, கர்த்தரால் மாத்திரமே செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்கிறார். அதுதான் கர்த்தர் செய்கிற யுத்தத்தின் விதம். இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒரு பலனே இல்லாமல் அல்லது ஒரு வழியே இல்லாமல் நொந்து போயிருக்கலாம். என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு இதுக்கு மேலே பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி எனக்கு எதிராக வருகிற சவால்களை மட்டுப்படுத்துவது கட்டுப்படுத்துவது என்று எனக்கு தெரியல. நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நேர்த்தியாக யுத்தங்களை ஓய பண்ணுவார். அவருக்கு தெரியும் சத்துருவை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று. ஆக நீங்கள் பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். பார்வோனின் ரதங்களால் வேகமாக வர முடியவில்லை, கர்த்தருடைய ஜனத்தை தொடவும் முடியவில்லை. எந்த ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் காப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சத்ருவோடைய எந்த ஆயுதமும் எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வேகமாக வருகிற சத்ருவின் எதிர்வல்லமைகளை அறிந்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் முறியடிப்பீராக. பயங்களை எடுத்து போடுங்க. உடைய ஜனத்துக்காக நீர் யுத்தம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும். நீங்க அவங்களோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற காரணம் ஆசீர்வாதங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.